வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் சரிகமப நிகழ்ச்சி எல்லாராலையும் பாராட்டப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு சின்னவங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர பலதரப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் சாமானியனையும் சாதனையாளராக மாற்றும் முயற்சி தான் நடந்து வந்துட்டுருக்குது. இதில் திறமையோடு இருக்கும் பலர் தங்களோட திறமையை வெளிக்காட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் தான் நடிகை தேவயானியோட மகளும் இந்த நிகழ்ச்சியோட ஒரு போட்டியாளருமாக கலந்துருக்காங்க. தேவயானி சினிமாவில் புகழோட உச்சத்தில் இருக்கிற நடிகையாக இருந்தாலும் அவங்களோட மகள் நான் மக்கள் முன்னாடி என்னோட திறமையை காட்டி பிரபலம் அடைய வேணும்னு ஆசைப்பட்டதுனால கலந்துருக்காங்க. முதல் வாரத்தில் அவங்க பாடின மயில் போல பொண்ணுன்ற பாடல் அவங்களுக்கு பெரிய அளவில் பிரபலத்தை கொடுத்துருக்காங்க. இளையராஜாவோட மகளான பவதாரணி பாடின இந்த பாடலை பவதாரணி போலவே ரொம்பவும் க்யூட்டான குரலில் இனியாக பாடி மக்களோட மனசில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு வாரமும் தன்னோட குரலால் ரசிகர்களால் மட்டும் இல்லாமல் நடுவர்களையும் வைக்க வச்சுருக்காங்க இனியா. இந்த வாரத்தில் டூயட் ரவுண்டும் நடந்ததுங்க. இதில் இனியா செந்தமிழோட சேர்ந்து காதோரம் லோலாக்குன்ற பாடலை பாடியிருந்தாங்க. அந்த பாட்டில் பலரோட பாராட்டையும் பெற்றிருக்காங்க. அதே போல் இந்த வாரத்தில் சிறப்பு விருந்தினராக தேவயானி அவங்களோட தம்பி நகுல் கலந்துருக்காங்க. நகுலோட சேர்ந்து கிட்டார் வாசித்தபடியே என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து உனக்கென்ன வேணும் சொல்லுன்ற பாடலை அவங்க பாடியிருக்காங்க. மாமன் மற்றும் மருமகள் 2 பேரும் சேர்ந்து அந்த பாடலை பாடியதே பலர் ரிப்பீட் மோடில் கேட்டுட்டு வராங்களாம். இந்த பாடலை கேட்டதுமே நடுவராக இருந்த சைந்தவி இந்த பாடல் குறித்து ரொம்பவுமே நெகிழ்ந்து பேசியிருக்கிறாங்கங்க. அதாவது இந்த பாட்டை கேட்கும்போது அவ்வளவு இனிமையாகவும் ஜாலியாகவும் இருக்குது. நீங்கள் 2 பேருமே பாடுவதை பார்க்கும்போது இந்த மேடையில் மனநிறைவோட ஒரு மகிழ்ச்சி வருதுன்னு பாராட்டி இருக்கிறாங்க. அதே போல் பாடகர் ஸ்ரீனிவாஸ் என்ன சொல்லியிருக்கிறான்னா, உங்கள் 2 பேருக்குமே இருக்க அன்பு அவ்வளவு அழகானது அப்படின்றது இந்த பாடல் மூலமாகவே ரொம்பவே அழகாக தெரிஞ்சிருக்கு. தேவயானி அவங்க காதல் திருமணம் செஞ்சதுனால ஆரம்பத்திலிருந்தே தேவயானி அவங்களோட கணவர் ராஜகுமாரனிடம் பேசாமல் இருந்த நகுல் இப்போ தன்னோட மாமன் மற்றும் அக்கா மகளோட பேசிட்டு வராங்களாம். தாய் மாமன்றது எப்போவுமே தாய்க்கு சமம்னு இப்போ நகுல் நிரூபிச்சிருக்கிறாருங்க அப்படின்னு எல்லாருமே பாராட்டிட்டு வர்றாங்க. தன்னோட மருமகளோட பாட்டு பாடி அவங்கள பாராட்டிய நகுல் கடைசியாக அவங்களுக்கு மைக் ஒன்றையும் பரிசாக கொடுத்துருக்குறாங்க. அதை வாங்கினதுமே இனியா சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டுருக்காங்க. இந்த எமோஷ்னலான மூமெண்ட் பார்க்குற எல்லாருமே கண்கலங்க வச்சுருக்குதுங்க. சரிகமப சீசன் 5 இனியாக்கி இது ஒரு மறக்க முடியாத தருணங்கள்லாம் ஒன்றா அமைஞ்சிருக்கும். கண்டிப்பாக இது வெறும் ஒரு போட்டி மட்டும் இல்லாமல் உணர்வுகளையும் அன்பையும் திறமையையும் ஒருங்கே வெளிப்படுத்துகிற ஒரு மேடைன்றதை இந்த நிகழ்வு உறுதிப்படுத்தியிருக்குங்க. எல்லாரும் இந்த ப்ரொமோவை பார்த்துட்டு இது ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிறப்பு விருந்தினராக அதிலும் ஒரு குடும்ப உறவு இருக்கிற ஒரு போட்டியாளரோட இவ்வளவு மனதை ஒருக்கும் விதமாக பாடினது சரிகமப மேடையில் அரிதாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சிங்க. இந்த தருணம் இசைக்கு மொழி, வயது, நட்சத்திர அந்தஸ்து என எந்த எல்லையுமே இல்லை. இந்த உறவுகள் எல்லைகள் கூட இல்லைன்றதை மீண்டும் நிரூபிச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.